தளபதி விஜய் அவர்கள் தமிழக அரசியல்ல வர்றதுக்கு தகுதி இல்லாதவர். ஏன் அப்படின்னா அவர் இதுவரைக்கும் தமிழக மக்களுக்காகவோ தமிழ்நாட்டுக்காகவோ எந்த நல்லதும் செஞ்சதே கிடையாது, வரக்கூடாது. அதே மாதிரி தமிழக இளைஞர்களும் அரசியல் பேசக்கே தகுதி இல்லாதவங்க. ஏன்னா அவங்களுக்கு அரசியலை பத்தி எதுவுமே தெரியாது. விஜய் அவர்கள் வந்த பிறகு அரசியல் பேச்சு மக்கள் மத்தியில அதிகரிச்சிருக்கு. இத திமுகவால பொறுத்து கொள்ள முடியல. அதனால ஒரே கேள்விதான், உங்க தளபதி தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்காரு? அடுத்த கேள்வி, நீங்க எல்லாம் அரசியல் பேசுற அளவுக்கு வளர்ந்திருக்கீங்களா? உங்களை அரசியல் பத்தி என்ன தெரியும்னு கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒருபடி மேல போய் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சொன்னாரு, நீங்க எல்லாம் பிசில் அடிக்கிறீங்க, இந்த காலத்துல நாங்க பிசில் அடிச்ச காலத்துல நீங்க எல்லாம் உங்க அப்பாவோட டவுசருக்குள்ள இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு அமைச்சரோட பேச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ இந்த பேச்சு எதை உணர்த்துதுன்னா, இளைஞர்கள் அரசியல் பேசக்கூடாது, அப்படி பேசுறது எங்களுக்கு பிடிக்கலன்னு திமுக இன்டைரக்டா சொல்லுது, அவ்வளவுதான். இதுல இன்னொரு சோகமான விஷயம், தளபதி விஜய் அவர்கள் பெண்கள் பாதுகாப்புக்காக சில திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. திமுக பணம் வாங்கிட்டு வீடியோ போடுற சில இன்ஃபுளுசர், அதே மாதிரி பெண்கள் அந்த திட்டத்தை பத்தி ஒரு வாய் திறக்கவே கிடையாது. வாய் திறக்கலாம் பரவாயில்ல, அந்த திட்டங்களை எல்லாம் விமர்சிச்சு பேசுறாங்க. யோசித்து பாருங்க, இத்தனை வருட தமிழக அரசியல் வரலாற்றுல யாராவது இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்களா? இருள் இல்லாத இடமா தமிழகத்தை மாத்துவேன், எல்லா இடத்துலயும் வெளிச்சம் இருக்கும், எமர்ஜென்சி பட்டன், உடனே உதவி கிடைக்கும், பெண்கள் பாதுகாப்புக்கு தனியா ஒரு படை. யாராவது இப்படி ஒரு திட்டத்தை பெண்களுக்காக அறிவிச்சிருப்பாங்களா? பெண்கள் பாதுகாப்புக்காக. இதை நீங்க வாழ்த்தி பாராட்ட கூட பரவாயில்ல, இதையும் ஏற்கனவே இது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்கு தமிழகத்துல? நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம், எதுவுமே கிடையாது. ஆனா இன்ஃபுளுன்ஸ்ன்ற பேர்ல திமுக காசு வாங்கிட்டு பெண்களை இப்படி பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ வர்ற எலெக்ஷன்ல யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஏன்னா எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். அது மாதிரி நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அது உங்களுக்கு பலனா கிடைக்கும். திமுக ஓட்டு போட்டீங்கன்னா இத்தனை வருஷம் நீங்க தமிழ்நாட்டுல என்ன பார்த்துட்டு இருந்தீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா இனி புதுசா ஏதோ ஒண்ணு கிடைக்கும். ஏன்னா விஜயோட ஆட்சி இது வரைக்கும் நடந்தது இல்லை, புதுசா கிடைக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். சோ உங்க ஓட்டு உங்க உரிமை.